ஆதார் அட்டை வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவது குறித்து வெள்ளியன்று முடிவெடுக்கப்படுகிறது. சமையல் கேஸ் இணைப்பு, ரேஷன் பொருட்கள் வழங்குதல், வங்கி கணக்கு, சில சமூக நலத்திட்டங்கள் ஆகியவற்றுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று தீர்ப்பு வழங்கியது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி இவ்வழக்கின் மீதான விசாரணை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இவ்வழக்கு முடியும் வரை ஆதார் அட்டை வழங்குவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு மற்றும் ரேஷன் பொருட்களை வழங்குவதற்காக மட்டுமே ஆதார் அட்டையை மத்திய, மாநில அரசுகள் பயன்படுத்திக் கொள்ளலாம், மற்ற சேவைகளுக்கு ஆதார் அட்டையை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்தது. இந்நிலையில் மத்திய அரசு, செபி, ட்ராய், ரிசர்வ் வங்கி மற்றும் சில மாநில அரசுகள் தாக்கல் செய்த இடைக்கால மனுக்களில் அரசு சார்ந்த சமூக நல திட்டங்களுக்கும் தங்கள் அமைப்புகளின் சேவைகளுக்கும் ஆதார் அட்டையை அனுமதிக்கும் வகையில் இடைக்கால உத்தரவில் மாற்றம் அல்லது விதிவிலக்கு வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவில் மாற்றம் அல்லது விதிவிலக்கு கோரும் இம்மனுக்கள் மீது அரசியல் சாசன அமர்விலேயே விசாரணை நடத்தலாம் என்பதே தங்கள் கருத்து என்று புதனன்று தெரிவித்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி இம்மனு மீதான விசாரணையை உடனடியாக துவங்க வேண்டும் என்று கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து வெள்ளி மாலைக்குள் அரசியல் சாசன அமர்வு அமைப்பது குறித்து முடிவு செய்வதாக தெரிவித்தார்.